ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் எது ரிலேட்டடானது அப்படின்னா, பெரும்பாலும் நிறைய பேரு கீழ்த்திருப்பதி திருமலையில ரூம்ஸ் புக்கிங் பண்ணியிருப்போம். அந்த ரூம் வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு டெபாசிட் அமௌண்ட் வந்து ஆன்லைன்ல பே பண்ணியிருப்போம். அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வரல அப்படின்ற இஷ்யூவும், ஸோ ரீஃபண்ட் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டாங்களா பண்ணலையா, அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணி மெயில் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் கேட்க வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தது. டிடிடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸை நாங்கள் சூன் அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல டிடிடியோட வெப்சைட்ல நிறைய சேஞ்சஸ் தொடர்ச்சியா கொண்டுட்டு வராங்க. பக்தர்களுக்கு நிறைய விஷயங்களை ஈஸியா கிடைக்கக்கூடிய வகையில அவங்களோட வெப்சைடு ஆப் ரெண்டையுமே வந்து அப்டேட் பண்ணிட்டு வராங்க. இதுல இந்த அக்கமடேஷன் ரிலேட்டடா அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஆல்ரெடி புக் பண்ணவங்க இந்த விஷயம் நோட் பண்ணிருப்பீங்க, ஒரு சிலர் வந்து அதை நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு அடுத்து இன்னைக்கு பிப்ரவரி மாசத்தோட திருமலை திருப்பதியோட அக்கமடேஷன்லாம் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட புக்கிங் பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோட கடைசியில நம்ம பார்க்கலாம். ஸோ இது போல தொடர்ச்சியா நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை நம்மளோட ஆல் இன் ஒன் சேனல்ல வீடியோஸ் மூலமா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க அந்த அப்டேட் புதுசா அப்டேட் என்ன அப்படின்றத பார்ப்போம். நான் இப்போ உங்களுக்கு வெப்சைட்ல தான் வந்து என்னன்னு சொல்ல போறேன். ஆப்ல இருக்கிறத நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வீடியோல என்ன விஷயம் எப்படி போய் பார்க்கணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நீங்க ஆப்லனா ஆப்பை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இல்ல வெப்சைட்ல போறீங்கன்னா உங்களோட எந்த புக் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த புக்கிங் ஹிஸ்டரி அப்படின்ற ஆப்ஷனை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அக்கமடேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வந்து புக்டுன்னு இருக்கோம், அந்த காப்பி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் தான் இருக்கும். இப்போல்லாம் நமக்கு வந்து அடிஷ்னலா ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணுமோ அதோட லொக்கேஷன் வந்து ஜி மேப்ஸ்ல நம்ம போய் பார்க்குற மாதிரி கூகுள் மேப்பையும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த பிளேஸ் நம்ம வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. இந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா பார்த்துக்கலாம். இந்த விஷயத்த நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது வந்து அக்கமடேஷன் கிடையாதுங்க, எல்லா விஷயத்துக்குமே வந்து அவங்க அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாருங்க, இது வந்து கீழ் திருப்பதியில புக் பண்ண ஒரு அக்கமடேஷன். இதுல ரிப்போர்ட்டிங் லொகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயில்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புக் பண்ணி ஏதாவது உங்களுக்கு வந்து ரூம் வந்து புக் ஆகல, ஏதாவது அமௌண்ட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ரூம் புக் ஆகல அப்படின்ற பட்சத்துல ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயில்டு அப்படின்னு காட்டும். நம்ம புக் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி சக்சஸ் அப்படின்னு காட்டும். இந்த இடத்துல வந்து வியூ ரிசிப்ட் அந்த மாதிரி காட்டும். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, புக் பண்ண மே மாசம் ஆகஸ்ட்ல எல்லாம் வந்து நமக்கு இது ஃபெயில்டு ஓகே, அந்த டைம்ல எல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து கொடுக்கல, ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட் வந்து கொடுக்கல. ஆனா இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இதுல வந்து நமக்கு ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் ஏஆர்என் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு ரீஃபண்ட் அமௌண்ட்டும் வந்து நமக்கு எவ்வளவு அமௌண்ட் ரீஃபண்ட் வருது அப்படின்றதையும் இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆப்ல உங்களுக்கு நம்ம ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அக்கமடேஷன் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கிங்க. இதுல வந்து நம்ம புக் பண்ணிருக்கக்கூடிய அக்கமடேஷன் எல்லாமே வந்து இல்ல, இந்த இடத்துல செலக்ட் சர்வீஸ்ல அக்கமடேஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல வந்து சக்சஸ் ஆனது காட்டும். அதே மாதிரி அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க, ஸ்டே பண்ணிட்டு வெக்கேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல காட்டியிருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடிய லொகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. திருமலையா இருந்தால் ஏஆர்பி கவுண்டர் வந்து நம்ம போறோம் இல்லையா, ஸோ ஏஆர்பி கவுண்டரோட லொகேஷன் இருக்கும். பெய்டு அமௌண்ட் வந்து 100 ரூபாய் ரூம் 601 ரூபா நம்ம பே பண்ணியிருப்போம். ஸ்டேட்டஸ்ல வந்து சக்சஸ், நம்ம புக் பண்ணது சக்சஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து பாருங்க 401 ரூபாய் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு நாள் அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கனால ஒரு 200 வந்து அவங்க டிடக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதோட ரெண்ட் வந்து அதிலே லெஸ் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் வந்து 401 ரூபாய் வந்து வந்திருக்கு. ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர்என் நம்பர் அப்படின்ற ஒரு நம்பரும் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. நான் திருமலையில ரூம் எடுத்தேங்க, 100 ரூபாய் ரூம் தான் புக் பண்ணேன், ஆனா அந்த டெபாசிட் அமௌண்ட் எனக்கு திரும்ப வரவே இல்லை அப்படின்றவங்க உங்களோட புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு அக்கமடேஷன்ல போயிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல நீங்க செக் பண்ணி பாருங்க ரீஃபண்ட் எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்றதும் ரீஃபண்ட் அமௌண்டோட ஸ்டேட்டஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சக்சஸ் அப்படின்னா அவங்க வந்து ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட அக்கௌண்ட்ல நீங்க போய் செக் பண்ணிக்கணும். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அப்டேட்டா தான் இருக்கு. ஏன்னா நமக்கு அமௌண்ட் வரல, வந்துச்சா வரலையான்னு தெரியல, நம்ம வந்து ஒரு ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி கேட்கணும், அவங்களுக்கு மெயில் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டே பண்ணிருந்தீங்க, ரீசெண்டா ஸ்டே பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்படி வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இதுல செக் பண்ணி பாருங்க. இதுல ஸ்டேட்டஸ் பார்த்துக்கோங்க அண்ட் ரீஃபண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அந்த ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க.
ஸோ ப்ராசஸிங்ல இருந்தால் ப்ராசஸிங்னு மேபி காட்டலாம். இதுவே நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ரூம் இதை, அப்போ நமக்கு அமௌண்ட் வரணும் இல்லையா? ஸோ கேன்சல் பண்ணதுமே உடனே அமௌண்ட் வராது, சம் ஆஃப் டேஸ் வந்து எடுத்துக்கும். அப்போ வந்து அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து உடனே வந்துருச்சா இல்லையான்றதையும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் புக் பண்ணும்போது இந்த புக்கிங் வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப பே பண்ணி புக் பண்ணோம். அந்த ஃபெயிலான அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் ஃபெயில்டு, ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ், அதே மாதிரி இந்த அமௌண்ட் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட். அக்கமடேஷனில் கீழ் திருப்பதி, திருமலை 2 இடத்துலையுமே இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆப்லேயும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து வெப்சைட்லேயும் வந்து லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். எந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் புக் பண்ணீங்களோ அதில் பார்த்துக்கோங்க. இல்லைங்க எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் கேட்டு வாங்கி, இல்லைனா அவங்கள வந்து லாகின் பண்ணி பார்த்து அதில் ஸ்டேட்டஸ் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து அமௌண்ட் வந்திருக்கும், இந்த மாதிரி ப்ரௌசிங் சென்டர் சில பேர்லாம் வந்து இல்லை வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்னு வந்து அதே மாதிரி ஏஆர் நம்பர் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரலன்னா உங்கள் பேங்க்ல வந்து ஒரு டைம் இன்கொயரி பண்ணுங்க. இந்த மாதிரி எனக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க, ஏன் வரலன்னு சொன்னால் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. சில டைம் பேமெண்ட் வந்து ஹோல்டில் இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணால் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்பயும் வரலன்னா நீங்கள் டிடிடிக்கு ஹெல்ப் டெஸ்க்கு தாராளமாக கேட்டுக்கலாம். இந்த அப்டேட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு கீழ் திருப்பதி திருமலையோட அக்கமடேஷன் பிப்ரவரி மந்த்துக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ புக்கிங் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. இதில் வந்து பாருங்க 10ஆம் தேதிக்கும் 9ஆம் தேதிக்கும் யாராவது கேன்சல் பண்ணியிருப்பாங்களாட்டுக்கு, அதனால ரூம் அவைலபிள் இருக்கு. திருமலை பொறுத்த வரைக்கும் 15, 16 2 நாள் ஓப்பன் பண்ணல. 16ஆம் தேதி ரத சப்தமி, அதனால அதுக்கு முதல் நாளும் பிளாக் பண்ணியிருக்காங்க. இது 2 நாளும் நீங்கள் நேராக போயிட்டு ரூம்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப்லைனில் உங்களுக்கு வந்து ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம் சிஆர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு. அதே மாதிரி கீழ் திருப்பதி பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு பாதி டேட்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு சில நாட்களுக்கு மட்டும் ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. 21ஆம் தேதிக்கு 29ஆம் தேதிக்கு நிறைய டேஸே வந்து அவைலபிள் இருக்கு, நிறைய ரூம்ஸ் இருக்கு. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கிங்க. இதிலே 15, 16க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு மற்ற டேஸில் நான் ட்ரை பண்ணேன், ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து எரர் வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு பேமெண்ட் எடுத்துக்கிச்சு, ஆனால் வந்து புக்கிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி வந்துச்சு. இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து காட்டுச்சு. இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, என்னன்னா புக்கிங் வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் லொக்கேஷனும் வந்துடுச்சு, செக்இன் டைமும் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் வந்து இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்றது பெண்டிங் அப்படின்ற மாதிரி காட்டியிருந்திருக்கு. இன்னைக்கு ஏகப்பட்ட எரர் வந்து இந்த ரூம் புக்கிங்கில் கண்டிப்பாக இருந்துச்சு. நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு என்னதாங்க வழி புக் பண்ணுறதுனா, பிப்ரவரி வரைக்கும் நமக்கு டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் 2 மாதம் இருக்குது. அதனால் புக் பண்ணவங்க சில டைம் போக முடியாது அப்படின்ற பிளான் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அடிக்கடிக்கு இந்த வெப்சைட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்சல் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ டிசம்பர்லேயே பாருங்கள் 3ஆம் தேதி கீழ் திருப்பதிக்கான ரூம், 20ஆம் தேதி, அதே மாதிரி 26ஆம் தேதி, இந்த மாதிரி டேஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் எந்த டைமில் கேன்சலேஷன் அதிகம் பண்ணுவாங்கன்னா நைட் டைமில் அதிகமாக பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் 10ஆம் தேதி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க அந்த டேஸ்க்கு. ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க 100 ரூபா ரூம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் நைட்டுக்கு டைமுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது டிடிடிலேருந்து முக்கியமான ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது இந்த மாதத்துக்கான கருட சேவை பற்றின ஒரு அறிவிப்பு தாங்க. அது இன்னும் அஃபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸில் வரல, பட் நியூஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வர 27ஆம் தேதி கருட வாகன சேவை வந்து திருமலையில் நடக்கிறதுக்கு இருக்குது. நைட்டு 7 to 9 வரைக்கும் கருட சேவை வந்து நடக்கும். ஃபுல் மூன் டே அன்னைக்கு, அதாவது பௌர்ணமி அன்னைக்கு இந்த கருட சேவை நடக்கும். திருமலையில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நடக்கக்கூடிய கருட சேவை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது வந்து நவம்பர் மாதத்துக்கு வர 27ஆம் தேதி திருமலையில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 27ஆம் தேதி ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட தர்ஷன் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. விஐபி ரெக்கமெண்டேஷனில் போகக்கூடிய தர்ஷனை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட், நான் சொன்ன புதிய அப்டேட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.